கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து நாம் தானியேல் புத்தகத்தை படிக்க போகிறோம். தானியேல் புத்தகம் புரிந்து கொள்வோம் என்ற தலைப்பில் இன்றைக்கு தானியேல் 2வது அதிகாரத்தை படிக்க போகிறோம். 1ஆம் அதிகாரம், அந்த அதிகாரத்தில் ஆண்டவர் இருக்கிற மாதிரி அதிகமாக வெளியில் தெரியாது, மறைவாக இருப்பது போல் தெரியும். பாபிலோனின் உணவு திட்டமா, ஆதியாகம அல்லது பரலோக உணவு திட்டமா, ஒரு கிரேட் கான்ட்ரவர்சி, மாபெரும் போராட்டம். முதல் அதிகாரத்தில் இச்சை அடக்கமா, இச்சை அடக்கமின்மையா, இச்சை அடக்கமே வென்றது, பரலோக உணவு திட்டமே வென்றது. இதான் முதல் அதிகாரம். 2ஆம் அதிகாரம், பாபிலோனின் தெய்வங்களா பரலோகத்தின் தேவனா என்று ஒரு பெரிய போராட்டம். ஒவ்வொரு சாப்டர்லையும் தானியேலில் நாம் இந்த மாபெரும் போராட்டத்தை பார்க்க முடியும். நீங்கள் யாருக்காவது ஆண்டவர் அறியாதவங்க, ஹிந்துஸ், இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் சத்தியம் சொல்லணும், முஸ்லீம்ஸ், இவங்களுக்கெல்லாம் எதை சொல்லணும்னு நிறைய பேர் கேட்பாங்க. தானியேல் 2ஆம் அதிகாரத்திலிருந்து சொல்லுங்கள். இன்றைக்கி தான் படிக்க போகிறோம். கருத்தாக கவனிங்கள். earthly kingdoms and the upcoming new kingdom. பூமியின் ராஜ்யங்களும் வரப்போகும் புதிய ராஜ்யமும். தானியேல் 2ஆம் அதிகாரம் 28, 29வது வசனங்கள். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து, 45ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்கள் எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும் என்று வாசிக்கும். பரிசுத்த வேதாகமத்தில் சொப்பனம் கண்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆண்டவரை அறிந்தவர்களும் சொப்பனம் கண்டிருக்கிறார்கள். யாக்கோபு, யோசேப்பு போன்றவர்கள். ஆண்டவரை அறியாதவர்களும், பார்வோன், பிலாத்துவின் மனைவி போன்ற அஞ்ஞானிகளும் சொப்பனங்களை கண்டிருக்கிறார்கள். வேதாகம நாட்களில் இந்த சொப்பனம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். இந்த சொப்பனத்தின் வழியாக கடவுள் என்னோடு பேசுகிறார் என்று அஞ்ஞானிகளும் தேவனை அறிந்தவர்களும் அந்த காலத்தில் நம்பினார்கள். அந்த வரிசையில் நேபுகாத் நேச்சார் என்ற பிரபலமான பாபிலோனிய மன்னன் கண்ட சொப்பனமே சரித்திர ரீதியாக மிகவும் பிரத்யேகமான ஒரு சொப்பனம். அந்த அஞ்ஞானி கண்ட அந்த சொப்பனம் மிகவும் அர்த்த புஷ்டி உள்ளது. அந்த சொப்பனம் பற்றி தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். தானியேல் 2ஆம் அதிகாரம் தான் தானியேல் புத்தகத்திலே மிகப்பெரிய அதிகாரம், 49 வசனங்கள். அந்த அதிகாரத்தை நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். சரிங்களா? உருண்ட கல்லும் உடைந்த சிலையும் 1000ல் ஒருவன், மாமன்னனின் மறந்து போன சொப்பனம் என்று நிறைய தலைப்புகளில் இந்த செய்திகளை, இந்த பிரசங்கத்தை அந்தந்த வேறு குரூப்புக்கு ஏற்ற மாதிரி செய்வோம். விரைந்து வரப்போகும் விண்கல், இன்னைக்கு பூமியின் ராஜ்யங்களும் வரப்போகும் புதிய ராஜ்யமும். ஜெபம் பண்ணலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற மகத்துவமான வேதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆரம்பத்தில் பாடினோம், தேவாவியால் இரக்கமாய் உண்டான வேதமே என்று பாடினோம். கர்த்தாவே, அதில் பிறக்கிற போதனை எங்களுக்கு மிகவும் ஆச்சரியமானது, ரட்சிப்புக்கு உரியது, ரட்சிப்பை தரக்கூடியது. தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் தானியேல் 2ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது கர்த்தாவே, நாங்கள் புரிந்து கொள்ளவும், எத்தனையோ முறை கேட்டிருக்கிறோம், எனக்கு தெரியும் அப்படின்னு நாங்கள் இருந்துடாமல், ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவர் இதன் வழியாக என்ன சொல்லுவார் என்று கருத்தோடு கவனமாய் கேட்டு கற்றுக்கொள்ள, சத்தியத்தை பெற்றுக்கொள்ள, பிறரோடு பகிர்ந்து கொள்ள உதவி செய்யும். ஆண்டவர் நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆவியானவர் பேசும். கர்த்தாவை சொல்லும்படியார்கள் கேட்கிறோம். நீர் பிறகு நாங்கள் சிறு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தானியேல் 2ஆம் அதிகாரம், அதில் 2 முக்கியமான கருத்துக்கள். அடிப்படையாக சொன்னால் மாமன்னனும் மறந்து போன சொப்பனமும். அதில் ஒரு கருத்து என்ன அப்படின்னா, பரலோகத்தில் ஒரு தேவன் இருக்கிறார். தானியேல் 2:28 இது ஒரு கருத்து. 2வது என்ன அப்படின்னா, அவரே கடைசி நாட்களின் சம்பவங்களை வெளிப்படுத்துகிறவர். தானியேல் 2:28. இந்த 2 கருத்து தான் இந்த 2ஆம் அதிகாரத்தினுடைய மைய கருத்து. There is a God in heaven and he will reveal the events of the future. தானியேல் 2ஆம் அதிகாரத்தின் சம்பவம், உங்கள் பைபிளை திறந்து தானியேல் 2ஆம் அதிகாரத்துக்கு மேலே எழுதிக்கங்க. கிமு 602 அப்படின்னு எழுதிக்கங்க. நடந்த வருஷம் கிமு 602ஆம் வருஷம். முதல் அதிகாரம் எந்த வருஷம் போன வாரம் சொன்னேன்? கிமு எழுதுனீங்களா? பைபிள் எழுதுனீங்களா இல்லை மைண்டில் எழுதுனீங்களா?
கிமு 605. அப்போது ஒரு 3 வருஷம் கழித்து இந்த சம்பவம் நடந்திருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். நேபுகாத்நேச்சார் என்ற பாபிலோன் மன்னன் இரவிலே தன் படுக்கையில் ஒரு சொப்பனம் காண்கிறான். கலக்கத்தோடு அவன் படுத்தான். இந்த ராஜ்யம் எனக்கு அப்புறம் என்ன ஆகும் என்ற ஒரு கவலையோடு அவன் படுத்தான். அதைத்தான் தானியேல்னு சொல்கிறார். பாருங்க, தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனம். ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. பாருங்களேன், ஆண்டவர் அந்த மனுஷனுக்குள் இருந்த நினைவுகளை கூட ஆண்டவர் சொல்கிறார். எவ்வளோ பெரிய தேவன்! ஆகவே இந்த நினைவோடு படுத்தவனுக்கு ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை அவனுக்கு கொடுக்கிறார். விடிந்த பின் அதை அவன் மறந்து போகிறான். அது என்னவென்று அறிய அவனுக்கு ஆவல். சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் விளக்கும்படி முக்கியஸ்தர்களை அழைத்தான். அந்த கூட்டத்தில் அழைக்கப்பட்டவர்கள் தானியேல் நண்பர்களும் இல்லை. அழைக்கப்பட்டவர்கள் யார்? இந்த சொப்பனத்தினால் உண்டான விளைவுகள் என்னன்னு முதல்ல பார்ப்போம். 4 விளைவுகள். 1, அரசனின் ஆவி கலங்கியது, பாபிலோனும் கலங்கியது. பைபிள் பாருங்களேன், யார் யாரெல்லாம் பயங்கரமான ஆட்கள், பெரிய பெரிய ராஜாக்கள் சொப்பனம் கண்டாங்களோ அந்த சொப்பனத்துக்கு அப்புறம் அவர் கலங்கிறது மட்டுமில்லை, அந்த ராஜ்யமே கலங்கும். ஆகவே இதுக்கு உதாரணம் அதிகாரம் 41:8 படித்து பாருங்கள். பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். மத்தேயு 2:3 ஏரோது குறித்தும் அங்கே வாசிக்கிறோம். ஆகவே அரசன் கலங்கினான், பாபிலோன் கலங்கியது. 2வது, பாபிலோன் சகல ஞானிகளுக்கும் அது சோதனை காலமாக இருந்தது. என்ன ராஜா என்ன சொல்லிட்டாரு? என்ன சொப்பனன்னு சொல்லணும், அதன் அர்த்தத்தையும் சொல்லணும். அவர் கண்ட சொப்பனத்தை இவங்களாம் எப்படி சொல்லுவாங்க? ஒரு பெரிய சோதனை. 3வது, அஞ்ஞானிகளின் ஞானம் அரசனின் தேவையை சந்திக்க போதுமானதாக இல்லை. என்ன சொல்லிட்டாங்க அந்த அஞ்ஞானிகள் வந்து? ராஜா, நீங்கள் கனவு சொல்லுங்கள், நாங்கள் அர்த்தத்தை சொல்கிறோம் அப்படின்னாங்க. 4வது, அவர்களுக்கும் அந்த முக்கியஸ்தர்களுக்கும் அவர்கள் குடும்பங்களுக்கும் பாதகம் காத்திருந்தது. யார் இந்த சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லலையோ அவர்கள் வீடுகள் எருக்களங்களாக்கப்படும் அப்படின்னு சட்டம் இயற்றினார். சரி, ஆகவே உள்ளே வந்தவர்கள் யார்? அரசவைக்குள் வந்த 4 வகை பிரமுகர்கள், 4 நண்பர்கள், தானியேலும் 3 பேர் சேர்த்து. அப்புறம் ஒரு சொப்பனத்தில் 4 விளைவுகள். உள்ளே அழைக்கப்பட்டவர்கள் ஒரு 4 கூட்டம். பாருங்களேன், சாஸ்திரிகள். முதல் கூட்டம் யாருன்னா மெஜிஷியன்ஸ், பாபிலோனின் சாஸ்திரிகள். வானத்தின் நட்சத்திரங்களை பார்த்து எதிர்காலத்தை தங்களால் கணித்து சொல்ல முடியும் என்று சொல்லி கொண்டவர்கள். நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம் இருக்குல்ல, நிறைய நட்சத்திரம், ஏகப்பட்ட நட்சத்திரம் இருக்குல்ல. நம்மளும் பேப்பரை திறந்து கார்த்திகை நட்சத்திரம், சிம்ம நட்சத்திரம், சிம்ம ராசி, அந்த ராசி எல்லாம் பார்க்குறோமா? நம்ம பிறந்தநாள் எதாவது வந்துச்சுன்னா அந்த ராசி பலன்கள் நட்சத்திரங்கள் பக்கம் தேடுகிறோமா? யோசித்து பாருங்கள். நமக்கும் பாபிலோனுக்கு சம்பந்தம் இருக்கா? ரெண்டாவது கூட்டம் யாருன்னா ஜோசியர்கள், ஆஸ்ட்ராலஜர்ஸ். ஜோசியர்கள் பூமியில் உள்ள காரியங்களை வைத்து, கிளியை வைத்து, எலியை வைத்து. குற்றாலம் போனீங்கன்னா கிளி ஜோசியம், எலி ஜோசியம் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? குற்றாலத்தில் போய் பாருங்கள், வெள்ளை எலி வச்சுருப்பாங்க கூண்டுக்குள்ளே. கிளி, எலி போன்ற பூமியின் காரியங்கள் எல்லாம் வைத்து எதிர்காலத்தை தங்களால் சொல்ல முடியும் என்று பெருமைப்பட்டு கொண்டவர்கள். எடுத்துக்காட்டான், அவங்க என்ன செய்வாங்களாம், அந்த பாபிலோனியர்கள் ஒரு பாத்திரம் எடுத்து அதில் தண்ணி, அதில் எண்ணெயை ஊற்றிடுவாங்க. அந்த தண்ணீரில் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் அந்த எண்ணெய் படலம் எந்தெந்த விதத்திலெல்லாம் அந்த உருவம் தோன்றுகிறதோ, டிசைன் மாறுதோ, அதை வைத்து பலன் சொல்லுவார்கள். இன்னொன்று, ஒரு பசுவை வெட்டி அதன் ஈரலை பிளந்து அதன் உள்வெட்டு அமைப்பை பார்த்து எதிர்காலத்தை கணிப்பார்கள் பாபிலோனியர்கள். பசுவின் ஈரலை எடுத்து நம்ம சமைச்சு சாப்பிட்ருவோம். அவங்க என்ன செய்வாங்களாம், அதை வச்சு என்ன பார்ப்பாங்க, அந்த உள்வெட்டு தோற்றம் எப்படி இருக்குன்னு அதை வைத்து எதிர்காலத்தை கணிப்பார்கள். எசேக்கியேல் 21:21 படித்து பாருங்களேன். எசேக்கியேல் 21:21 அதில் படித்தோன்னா இது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 21:21 நான் வாசிக்கிறேன். பாபிலோன் ராஜா 2 வழிகளின் முனையாகி வழிப்பிரிவுகளை நிமித்தம் பார்க்கிறதுக்காக நிற்பான். அம்புகளை தீட்டி விக்கிரகங்களை உசாவி ஈரலால் குறிப்பார்ப்பான். எப்படி குறிப்பார்ப்பாங்களா? ஈரலில் குறிப்பார்ப்பாங்க.
பாபிலோனில் இருந்துச்சு. பாபிலோன் மட்டுமல்ல, இன்றைக்கி இருக்கிற பெரிய 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 தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், அவங்களுக்கு இருக்கிற பழக்கம் என்ன? இந்த மாதிரி குறி பார்க்குறது, ஜோசியம் பார்க்குறது எல்லாம் அவங்களுக்கு உண்டு. ஹிட்லர், அவனுக்கும் ஒரு ஜோசியக்காரர் இருந்தாங்க. முன்னாள் 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 நம்முடைய முதலமைச்சர் அம்மா இருந்தாங்களே, அவங்களும் என்ன செய்வாங்க? இந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க. இதெல்லாம் வழக்கம், இதெல்லாம் வழக்கம். அன்பானவர்களே, இன்றைக்கி நமக்கு அந்த வழக்கம் இருக்கிறதா? கம்ப்யூட்டர் ஜோசியம் பார்க்குறது, ஜாதகம் பார்க்குறது, பஞ்சாங்கம், நல்ல நேரம், கெட்ட நேரம், ராகு காலம், யமகண்டம், இதெல்லாம் பார்க்குறோமா நம்ம? அப்படி பார்க்கக்கூடிய அட்வென்டிஸ்ட் மக்கள்லாம் இருக்கிறாங்க, நிறைய கிறிஸ்தவங்கள் இருக்கிறாங்க. அதெல்லாம் பாபிலோன் பழக்க வழக்கம், பரலோகத்தின் பழக்க வழக்கம் கிடையாது. ஆகவே மூணாவது யார் வராங்க ஜோசியர்களுக்கு அப்புறம்னா? சூனியக்காரர்கள், சார்சரர்ஸ். மரித்து போனவர்களின் ஆவிகளை வரவைத்து அந்த ஆவிகளோடு பேசி எதிர்காலத்தை தங்களால் அறிய முடியும் என்று சொல்லிக் கொண்டவர்கள். இதற்கு மறுபெயர் ஸ்பிரிச்சுவலிசம், ஆவி மார்க்கம். சாத்தானுடைய பெரிய வஞ்சகங்களிலே இது ஒன்று, ஆவி மார்க்கம். இன்றைக்கி இருக்கா? இன்றைக்கி இருக்கு, எல்லாம் அங்கேருந்து வந்துச்சு. அடுத்து யாருன்னா கல்தேயர், கால்டியன்ஸ். கல்தேயர் இது 4வது கூட்டம். இவர்கள் பாபிலோன் பல்கலைக்கழகத்தில் கணிதத்துறையில் பட்டம் பெற்றவர்கள், நியூமராலஜிஸ்ட்ஸ். எண்களை கூட்டி கழித்து வகுத்து பெருக்கி எதிர்காலத்தை சொல்லுவோம். பைக்கில் இத்தனை நம்பர் வரணும், காரில் இத்தனை நம்பர் வரணும், கூட்டுனா அத்தனை நம்பர் வரணும், இப்பெல்லாம் கணக்கு பார்க்குறோம் நம்ம. பாபிலோன் பழக்கம் பாருங்களேன். இப்படி இந்த கல்தேயருக்கு என்ன பேருன்னா PhDs. அந்த காலத்தில் பாபிலோனில் அவங்க எல்லாம் முனைவர் பட்டம் பெற்றவர்களுக்கு சமம், முனைவர்கள் தான் என்று சொல்லலாம். இவர்கள் எல்லாரும் ஞானிகள் என்று அறியப்பட்டிருந்தவர்கள். சொல்லப்போனால் தானியேலுக்கு நண்பர்களுக்கு 3 வருஷம் காலேஜில் சொல்லிக் கொடுத்தவங்க இவங்கெல்லாம் பல்கலைக்கழகத்தில். மன்னனின் முன்னிலையில் வந்த ஒரு மனிதனாலும் சொப்பனத்தை சொல்ல முடியல. சொப்பனம் தெரிந்தால்தானே அர்த்தம் சொல்ல முடியும். இந்த மன்னனுடைய கோரிக்கையை நிறைவேற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி கழிக்க பார்க்குறாங்க. ராஜா, எங்களுக்கு கனவு மட்டும் சொல்லிடுங்க, நாங்கள் அப்புறம் உங்களுக்கு என்ன செய்யறோம், அர்த்தத்தை சொல்லிடுறோன்னு அவங்க தட்டி கழிக்க நினைத்தவர்களை இந்த ராஜா வெட்டி அழிக்க ஆணை பிறப்பித்தான் அந்த ஆவேசம் கொண்ட அரசன். உலக ஞானத்தை நன்கு அறிந்திருந்த அந்த அரசனுக்கு பரலோக ஞானம் கொஞ்சம் கூட இல்லை. ஏனென்றால் அவன் ஒருபோதும் அந்த பரலோக ஞானத்தை குறித்து கற்றதும் இல்லை, அதை குறித்து அவன் கற்பிக்கப்பட்டதும் இல்லை. அப்போ இந்த சமயத்தில் தான் ஆண்டவர் ஒரு வாலிபனை கொண்டு வருகிறார். கனவு இருளை களைந்த இளைஞன் யார் என்றால் தானியேல். தானியேலுக்கு இந்த டைமில் கிட்டத்தட்ட 21 வயசு, 21 வயசு. கிமு 622 பிறந்தார். இந்த சம்பவம் நடக்கும்போது கிமு 602, 21 வயசு தானியேலுக்கு. 17 வயசில் வந்தார் பாபிலோனுக்கு. இப்படி வந்த தானியேல் அரசவைக்குள் நுழைந்து அனைத்து ஞானிகளின் அருமை ஜீவனை காக்க முயல்கிறான். கேட்குறான் அந்த ஆரியோகு என்ற அந்த ராஜாவின் சேவைக்காரன் இடத்துல, ராஜா இவ்வளவு தீவிரமாக ஒரு சட்டம் போட்டிருக்காரு என்ன அப்படின்னு. உடனே இந்த மாதிரி ராஜா ஒரு கனவு கண்டாராம் அப்படின்னு சொல்ல உடனே இவர் போய் சொல்கிறார், என்னை ராஜா முன்னாடி கூட்டு போவீங்களா என்று ஆரியோகின் இடத்துல தானியேல் கேட்டான். ஆகவே வேதம் சொல்லுது, இந்த என்ன பண்ணான் அந்த ஆரியோகு, ராஜாவே பாபிலோனின் கைதிகளில் நான் ஒருவனை கண்டுபிடித்தேன். இவன் கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லுவான். ராஜா கிட்ட சன்மானமும் வெகுமதியும் பாராட்டும் பெறலாம் என்ற அந்த சுயநல் நோக்கத்தில் அவன் இப்படி செயல்பட்டான். உள்ளே போகிறார் தானியேல். 3 ஆண்டுகளும் தங்களுக்கு ஆசிரியர்களாக விளங்கின எல்லாரும் அங்கே அவமான முகங்களுடன் வாடிப்போய் நின்று கொண்டிருந்தார்கள். அனுபவத்திலும் அகவையிலும் வயதிலும் சிறியவனான தானியேல் உள்ளே வந்தான். சின்ன பையன் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அவன் சின்ன பையன்தான் தானியேல். ஆனால் அவனுக்குள்ளதான் தேவாவி இருந்தார், தேவாவியானவர் இருந்தார். அப்போ ராஜா கிட்ட அவகாசம் கேட்கிறான். அவகாசம் கேட்டு அவர் போய் ஜோசியம் பார்க்கல. அவர் என்ன பண்ணாராம், 4 பேர் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, ஜெபம் பண்ணினார்கள். பிரியமானவர்களே, நால்வரும் அதிக ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள். கூட்டு ஜெபத்தின் வல்லமை, த பவர் ஆஃப் யுனைடெட் பிரேயர், அந்த கூட்டு ஜெபத்தின் வல்லமையை, சபை கூடி ஜெபித்தலின் வலிமையை அசட்டையாக எண்ணிவிடாதிருங்கள். நம்ம ஒரு ஆல்நைட் பிரேயர் வச்சோம். எப்போ 67 பேர் வருவாங்க. இந்த முறை மழையினால் ஒரு 30 பேர் வந்தாங்க, 30 people. ஒரு 7-8 பேர் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து வந்தாங்க. மணாமதுலேருந்து ஒருத்தர் 2 வீலர்லேயே வந்துட்டார். மழை பெய்யுது, வாழை பையன். சரிங்களா? அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க
ஆழ்ந்த நித்திரை, அயர்ந்த நித்திரை. பிரியமானவர்களே, கூட்டு ஜெபம் வல்லமை உடையது. முழங்காலில் தான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு. அரசன் அறியாத மறைபொருள் அர்ப்பணிப்புள்ள அந்த இளைஞனான தானியேலுக்கு இரவு தரிசனத்தில் வெளிப்பட்டது. ஆண்டு வெளிப்படுத்தினார். வெளிப்பாடு பெற்ற பின் என்ன செஞ்சாங்க இந்த 4 பேரும்? முதல் காரியம் என்ன? தேவனை ஸ்தோத்தரித்தார்கள். தேவனை ஸ்தோத்தரித்தவரை மகிமைப்படுத்தினார்கள் என்று தானியேல் 2 அதிகாரம் 19 23 வரைக்கும் வாசிக்கணும். மீண்டும் இந்த தானியேல் தன் நண்பர்களோடு அரசவைக்குள் வருகிறான். தன்னை மறந்தான். அரசவையில் நுழைந்தான், தன்னை மறந்தான், தேவாதி தேவனை புகழ்ந்தான். முதல்ல அவன் என்ன சொன்னான்? ராஜாவே, எனக்கு பெரிய ஞானம் இருக்கு அப்படிலாம் கிடையாது ராஜா, பரலோகத்தில் ஒரு தேவன் இருக்கிறார். சரிங்களா? எசேக்கியா செய்யாததை யார் செஞ்சான்? படிச்சோம்ல போன வாரம். எசேக்கியா ராஜா பாபிலோனியர்களிடத்தில் என்ன சொல்லியிருக்கணும்? பரலோகத்தில் ஒரு ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்லியிருக்கணும். இல்லை, நான் சிக்கா இருந்தேன், 15 வருஷம் எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு, அதை அவர் சொல்லலை. இந்த தானியேல் பாருங்க, அவர் செஞ்ச முதல் காரியம், பரலோகத்தில் ஒரு தேவன் இருக்கிறார், கடவுள் ஒருத்தர் இருக்கலாம், அவர் அங்கே இருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் சொல்லலை. தேர் இஸ் அ காட் இன் ஹெவன், பரலோகத்தில் ஒரு தேவன் இருக்கிறார் அப்படின்னு ஆண்டவர் பற்றி சொல்லிட்டார். நம்ம வேலை அதுதாங்க. வேலை செய்கிற இடத்துல, ஸ்கூலில், ஆஃபீஸில், கம்பெனியில், பக்கத்தில் ட்ரெயினில், பஸ்ஸில் யார் வந்தாலும் பரலோகத்தின் தேவன் ஒருவர் இருக்கிறார் சொல்லணும். மெய்ஞானமும் வல்லமையும் அவரிடமே ஒன்று என்று அவன் அறுதியிட்டு கூறி அனைத்து அஞ்ஞானிகளையும் வெட்கப்படுத்தினான். நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது குறித்து வச்சுக்கோங்க. 119 சங்கீதம் 98, 99, 100 இந்த 3 வசனங்களை படிங்க. 3 வசனமும் அழகாக இருக்கும். ஆண்டவர் எப்படி ஒருத்தனை ஞானியாக்கிறார். முதியோர்களை பார்க்கிலும் சத்துருக்களை பார்க்கிலும் எனக்கு போதித்தவர்களை காட்டிலும் நான் ஞானியாக இருக்கிறேன் அப்படின்னு அங்கே இருக்கும் சங்கீதத்தில். 119, 98, 99, 100 எப்படி படித்து பாருங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க இந்த வசனங்கள். பிரியமானவர்களே, இந்த தானியேல் வந்து ராஜாவை தைரியமாக சந்தித்தான். ஒரு வாலிபன் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் வெகு சுலபமாக மிக திறமையாக அரசனுக்கு முன் தானியேல் விளக்கி கூறினான். அந்த சொப்பனம், அதன் விளக்கம் பற்றி பார்க்கலாம். சரித்திர புகழ் வாய்ந்த சத்திய சொப்பனம். இந்த மாமன்னனின் மறந்து போன சொப்பனமும் அதற்கு தானியேல் கொடுத்த அர்த்தமும் தானியேல் 2 அதிகாரம் 31 45 வரைக்கும் 15 வசனம் தான். ஒன்லி 15 verses. 15 வசனங்களில் ஒரே ராத்திரியில் 2500 ஆண்டுகால சரித்திரத்தை தேவன் முன்கூட்டியே வெளிப்படுத்தினார் ஒரு அஞ்ஞான அரசனுக்கு. அதில் குறிப்பாக 31 35 வரைக்கும் சொப்பனம், 36 45 வரைக்கும் 10 வசனங்களில் சொப்பனத்தின் விளக்கம். இந்த 10 வசனங்களை நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 10 வசனங்களில் 171 வார்த்தைகள் தமிழ் பைபிளில் இருக்குது. இங்கிலீஷ் கேஜேவியில் 213 வார்த்தைகள். நேபுகாத்நேச்சார் காலத்திலிருந்து தானியேல் காலத்திலிருந்து 2ஆம் வருகை வரைக்கும் எல்லா சம்பவங்களையும் ரத்தின சுருக்கமாக ஆண்டவர் கனகச்சிதமாக வெளிப்படுத்தினார். 2600 ஆண்டுகள் சரித்திரத்தை நம்மால் அப்படி எழுத முடியுமா? தேவன் எவ்வளோ ஆச்சரியமாக செய்தார். அதில் தானியேல் சொன்னார், ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த சிலையை பற்றி கவனத்துக்குரிய 2 காரியங்கள் என்ன அப்படின்னா, ஒன்று மதிப்பில் இறங்கு முகம். தங்கம், அப்புறம் வெள்ளி மதிப்பு குறைஞ்சது, அப்புறம் வெண்கலம், அதுக்கப்புறம் இரும்பு, எல்லாம் மதிப்பு குறைஞ்சிட்டே போகும். அதுக்கப்புறம் இரும்பும் களிமண்ணும், டிசெண்டிங் வேல்யூ. அதுக்கப்புறம் பலத்தில் ஏறுமுகம், அசெண்டிங் ஸ்ட்ரென்த்து. தங்கத்தை விட வெள்ளி ஸ்ட்ராங்காக இருக்கும், வெள்ளியை விட வெண்கலம் உறுதியாக இருக்கும், வெண்கலத்தை விட இரும்பு உறுதியாக இருக்கும். இந்த ஏறுமுகம் இறங்கு முகத்தை நாம் மனசில் வச்சுக்கணும். என்ன அர்த்தம்? போக போக ராஜ்யங்கள் ரொம்ப கொடூரமாக இருக்கும், அதுதான் அர்த்தம். ஆண்டோடைய பிள்ளைகளிடத்தில் ஒவ்வொரு ராஜ்யமும் மிக கொடூரமாக நடந்து கொள்ளும், ஆண்டோடைய பிள்ளைகளை சித்திரவதை செய்யும் கொடூரமாக, அதான் அர்த்தம். புறஜாதிகளின் ராஜ்யங்கள் தேவ பிள்ளைகளை
கொடுமைப்படுத்தும். அது மட்டுமல்ல, போக போக காலங்கள் ரொம்ப மோசமாகும். வேல்யூ டிசெண்டிங் வேல்யூ, மக்களுடைய குணம் நல்லா இருக்காது. போக போக ரொம்ப கொடூரமாக குணங்கள் மாறும். பைபிள் படிக்கிறோம்ல, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அதான் இந்த காலம். அன்பானவர்களே, தானியேல் 2:37-38 தேவ ஜனத்தை ஒடுக்கும் புறஜாதி அரசுகள் போக போக எவ்வளவு கொடூரமாக செயல்படும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, 4 ராஜ்யங்களை வேகமாக பார்க்கலாம். முதலாம் சொன்னார் தானியேல், ராஜாவே ஒரு சொப்பனங்கண்டீர், தலை தங்கமாக இருந்துச்சு, மார்பும் புயங்களும் வெள்ளியாக இருந்துச்சு, இடுப்பு தொடை வெண்கலம், 2 கால்கள் இரும்பு, பாதங்கள் அந்த 10 விரல்கள் இரும்பும் களிமண்ணும் கலந்திருந்தது. நீ பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு கல், கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் ஒன்று, அது என்ன பண்ணிச்சான், மலையிலிருந்து உருண்டு வந்து சிலையின் பாதங்களில் மோதியது. அந்த சிலை தூள் தூளாய் என்ன பண்ணிருச்சு, கோடை காலத்தில் அந்த பதரை போல் பறந்து போய்விட்டது. ஆனால் சிலையை மோதின கல்லோ வென்றால் பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிற்று அப்படின்னு சொன்னார். பிரியமானவர்களே, முதலாவது பொன்னான ராஜ்யம், அந்த தலை, அந்த பரிசுத்த வேதாகமத்தில் அந்த பொன்னான ராஜ்யம், தலை தங்கம் என்பது பாபிலோன் சர்வாதிகார ஆட்சி. ராஜா சொல்கிறது தான் சர்வாதிகார ஆட்சி. தானியேல் 2:37-38 இதெல்லாம் வாசிக்க வேண்டாம், உங்களுக்கு தெரியும், நான் சொல்லிட்டேன். அந்த 2 வசனங்களில் அதை வாசிக்கிறோம். பரிசுத்த வேதம் இந்த பாபிலோனை எப்படி வர்ணிக்கிறது பாருங்களேன். பொன் நகரி, கோல்டன் சிட்டி, ஏசாயா 14:4. பாபிலோனுக்கு பேர் பொன் நகரம், மேல பொன் நகரம் அப்படின்னு இருக்குல்ல, கோல்டன் சிட்டி. 2வது கர்த்தருடைய கையில் உள்ள பொற்பாத்திரம், ஏசாயா 51:7, எரேமியா 51:7 வாசிக்கிறோம். பாபிலோன் கர்த்தருடைய கையில் உள்ள பொற்பாத்திரம், பொன். பார்த்தீங்களா, அன்றது அழகாக சொல்லியிருக்கிறேன். 3வது சாலமோன் தேவாலயம், எருசலேம் எல்லாத்தையும் 3ஆம் படையெடுப்பில் நேபுகாத்நேச்சாரை அழித்து என்ன பண்ணாங்க, எருசலேமில் இருந்த பொண்ணை எல்லாம் என்ன செஞ்சான், பொன் வெள்ளி பொக்கிஷங்கள் எல்லாத்தையும் திரளாக அவன் பாபிலோனுக்கு கொண்டு போனான் அப்படின்னு பார்க்கணும். 4வது பொற்காலத்தின் பொன்னான ராஜ்யம் என்று பாபிலோனை சரித்திர ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். கோல்டன் கிங்டம் ஆஃப் த கோல்டன் ஏஜ், பொற்காலத்தின் பொன்னான ராஜ்யம். பாபிலோனில் எல்லா மாகாணங்களிலிருந்தும் தங்கம் அரச கஜானாவுக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சரித்திரத்தில் படிக்கிறோம். அதனால தான் தானியேல் சொன்னார், பொன்னான அந்த தலை நீரே, ஒரே லைனில் 3 வார்த்தையில் நறுக்குன்னு சொல்லிட்டார். பொன்னான அந்த தலை நீரே அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுப்பார். நீங்கள் பாருங்களேன், ரொம்ப அழகாக சொல்லுவார். ராஜாவே, வானத்து பறவைகள், பூமியில் இருக்கிற மிருகங்கள், எல்லா மக்களையும் ஆண்டவர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறாரு. நீ நினைக்காத நான் பெருமை பிடிச்சவன், நீ நினைக்காத நான் தான் பெரிய ஆள் நினைக்காத, ஆண்டவர் உங்கள் கையில் கொடுத்துருக்காரு. 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா யூதேயாவையும் அந்த எருசலேம், யோயாக்கீம், அந்த வாலிபர்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சார், நேபுகாத்நேச்சார் கையில் ஒப்பு கொடுத்தான்னு இருக்கும். தானியேல் 1:2 ஆண்டவர் தான் கொடுத்தாரு, இவன் ஒன்றும் ஜெயிக்கலை. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைப்போம், நான் கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சது அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டு சொல்கிறாரு, உனக்கு சம்பாதிக்கிற பலன் கொடுத்தது யார், ஆண்டவர். ஐயா அதை ஜெபத்தில் சொன்னாங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆகவே தேவனை மறந்துவிடக்கூடாது. திரும்ப இடமெல்லாம் தங்கம், அதான் பாபிலோன். இந்த வாக்கியம் பாபிலோனுக்கு பொருந்தும். திரும்பிய இடமெல்லாம் தங்கம், செழிப்பு, தொழில் வளம் மட்டுமல்ல, விக்கிரக கோயில்கள் மண்டி கிடந்த இடம் பாபிலோன். பாபிலோனின் பிரதான தெய்வம் பெல் அல்லது மார்டுக் என்ற சூரிய கடவுள். அந்த பெல் மார்டுக் என்ற அந்த பிரதான தெய்வம் தங்க குவிமாடம் கொண்ட தங்க கோவிலில், தங்க பலிபீடத்தின் முன்னே, தங்க சிம்மாசனத்தில் ஒரு தங்க கடவுளாக உட்கார வைக்கப்பட்டிருந்தது மார்டுக். சரித்திரம் சொல்லுது, அந்த கோவிலுக்குள், அந்த கோயிலுக்கு உள்ள மட்டும் 8 டன் தங்கம் பயன்படுத்தப்பட்டதாம். 8 டன். ஒரு டன் எவ்வளவு, 1000 கிலோ. 8500 கிலோ தங்கம் அந்த மார்டுக் கோயிலுக்குள்ள பயன்படுத்தப்பட்டதாம். தானியேல் 3ஆம் அதிகாரம் அடுத்த வாரம் படிப்போம். அந்த சிலையை பார்த்தீங்களா, படிப்போம். 90 அடி உயரம்,
சிலை ஃபுல்லாக என்னது, முழுக்க முழுக்க தங்கம் அந்த ராஜா செய்தான் நேபுகாத்நேச்சார். ஆகவே அதனால் ஆண்டவர் அழகாக சொல்லிட்டாரு, பொன்னான ராஜ்யம், பொன் நகரி. ஆனால் என்னதான் பொன் ராஜ்யம் பொன்னகரம் அப்படின்னாலும் அக்டோபர் 12 கிமு 539 வருஷத்தில் பாபிலோன் மேதிய பெர்ஷியாவுக்கு முன் மண்டியிட்டது. பாபிலோனை தங்கத்தலை என்று தேவன் காட்டியது எத்தனை பொருத்தம். அந்த முதல் ராஜ்யம் பாபிலோன் அப்படின்னு பைபிள்லே இருக்கு. அன்பானவர்களே, எப்படி பரலோகம் இருக்குமோ, பரலோகம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும், ஃபுல்லாக தங்கத்தான பரலோகத்தில். அங்கே என்ன நதி ஓடுமா, புதிய பூமியில் என்ன ஓடும், ஜீவ நதி ஓடும். அதே மாதிரி இந்த பரலோகத்தில் இருந்த லூசிஃபர் அதே மாதிரி காப்பி அடித்து உருவாக்கின ராஜ்யம்தான் பாபிலோன். ஃபுல்லாக தங்கம். உள்ளே என்ன நதி ஓடிச்சு, ஐப்ராத்து நதி, யூஃப்ரட்டிஸ். ஐப்ராத்து நதி உள்ளே ஓடிச்சான் பாபிலோனுக்குள்ளே. பரலோகத்தை மாதிரியே அவன் காப்பி அடித்து உருவாக்கின நகரம் பாபிலோன் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். காப்பி அடிக்கிறதுனா அவன் வேலை. பிரியமானவர்களே, ஆக பாபிலோன் இருந்து தான் இன்றைக்கு விக்கிரக ஆராதனைகள், இன்று கிறிஸ்தவத்தில் காணப்படும் விதவிதமான வித்தியாசமான துருபதேசங்கள், ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பு, அந்த ரகசிய வருகை, இதெல்லாம் அங்கேருந்து தான் வந்துச்சு. சிலை வணக்கம், மரியாள் வணக்கம், புனிதர்களை வணங்குவது எல்லாமே. பிரியமானவர்களே, பாபிலோன் மறைந்து போனாலும் அதன் தீய செல்வாக்கு இன்னும் மறையவில்லை. பாபிலோன் அதனுடைய அந்த சிலையில் அதனுடைய தலை தங்கமாக அது அழகாக காட்டப்பட்டது. சிலையின் தலை தங்கம் ஜொலிப்பது போல பாபிலோனின் வேத ஆதாரமற்ற உபதேசங்கள் இன்றும் ஜொலித்து கொண்டிருக்கின்றன. சரிங்களா? பாபிலோன் கொள்கைகள் இன்றைக்கி உலகத்தில் பிரகாசமாக இருக்குல்ல, ஆவிக்குரிய பாபிலோனின் கொள்கைகள். இதான் முதல் ராஜ்யம். ரெண்டாவது இப்படி ராஜா இந்த சொப்பனத்தை பற்றி கேட்டுகிட்டே இருக்கும் பொழுது, ராஜாவே பொன்னான அந்த தலை நீரை அண்ணோடனே ராஜா, எஸ் டேனியல், யூ ஆர் கரெக்ட், நீ சொல்கிறது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருப்பார். ஆர்வமாக கேட்டு சீட்டு நுனிக்கு வந்திருப்பார். சொன்னவொடனே அடுத்து தானியல் சொல்கிறாரு, ராஜாவே உமக்கு பின் கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். எனக்கு அப்புறம் இன்னொரு ராஜ்யமா? இவருக்கு அப்படியே வயிறு கலங்கியிருக்கும். சரிதானே? கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம், மேதிய பெர்ஷியா, பிரபுக்கள் சபையின் ஆட்சி. அங்கே பிரபுக்கள் கமிட்டி சிஸ்டம், சரிங்களா? சட்டசபை சிஸ்டம். சட்டசபை என்ன சொல்லுதோ அதுதான், அந்த சிஸ்டம் தான் எங்கே, மேதிய பெர்ஷியா. மந்திரிகள் கையெழுத்து போட்டாங்கன்னா ராஜா கூட மாற்ற முடியாது. சரிங்களா? அதான் நம்ம சபைகளில் ஃபாலோ பண்ணுறோம். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே, தானியேல் 2:39 முதல் பகுதியில் நாம் அதை வாசிக்கிறோம். தங்கத்தை விட சற்று தரம் தாழ்ந்தது வெள்ளி, ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பாபிலோனை விட ஒரு ஸ்ட்ராங்கான ராஜ்யம் மேதிய பெர்ஷியா. வெள்ளி பொக்கிஷங்களுக்கு பேர் போன இடம் இந்த மேதிய பெர்ஷியா. நீங்கள் பைபிளில் பாருங்களேன், இந்த 2வது ராஜ்யத்தோட பேரும் பைபிளே இருக்கா மேதிய பெர்ஷியான்னு. உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் கொடுக்கப்படும். படிக்கணும்ல, தானியேல் 5:28 தானியேல் சொல்லுவார், 5ஆம் அதிகாரத்தில். அப்புறம் தானியேல் 8:20 நீங்கள் பாருங்கள், திருப்புங்க, தானியேல் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அந்த ஆட்டுக்கடா வெள்ளாட்டுக்கடா தரிசனத்தில் படிக்கலாம். தானியேல் 8:21 ரோமம் 8:20 நீ கண்ட 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா மேதியா பெர்ஷியா தேசங்களின் ராஜாக்கள். பார்த்தீங்களா? 2வது ராஜ்யத்தையும் ஆண்டவர் பேரை சொல்லிடுறார். பைபிளுக்குள்ளே பேர் இருக்கு. அன்பானவர்களே, இந்த ராஜ்யத்தை ஆண்டவர் வெள்ளின்னு காட்டுறார். மேதிய பெர்ஷியாவில் என்ன செய்வாங்களாம், எல்லா வரிகளையும் வெள்ளியாகவே ஜனங்கள் கட்டினார்கள். இதெல்லாம் இந்த ராஜ்யமெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே ஆண்டவர் சொல்கிறார். இந்த ராஜ்யமெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே எஸ்தர் புத்தகத்தில் அகாஸ்வேரு ராஜா பற்றி படிப்போம். இந்த அகாஸ்வேரு ஊராருக்கெல்லாம் விருந்து வைத்தான். சரிங்களா? நீங்கள் பாருங்கள், பைபிள் படித்து பாருங்கள். எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 4 to 6 வரைக்கும் படிச்சிங்கன்னா, வெள்ளியும் வெள்ளி சரிகைகளும் பெர்ஷிய அரண்மனையில் ஜொலித்தது அந்த விருந்தில் அப்படின்னு படிக்கலாம். வெள்ளி. ஆனாலும் இந்த ராஜ்யத்தின் வளம் முதலாம் ராஜ்யத்தின் வளத்துக்கு ஈடாகாது. தங்கத்தை வெள்ளி மிஞ்சுமா? மிஞ்சாது. ரொம்ப ரிச் கிங்டம் பாபிலோன். ஆனால் அவ்வளோ ரிச்சு கிடையாது, அதை விட கொஞ்சம் கம்மி தான். ஆனால் பாபிலோனை விட உறுதியானது எது? மேதிய பெர்ஷியா.
அதனால தான் சரித்திரம் சொல்லுது, 66 வருஷம் பாபிலோன் ஆட்சி புரிந்தது என்றால் மேதி பெர்ஷியா ஆட்சி புரிந்தது 208 வருஷங்கள், 208 அப்படின்னு படிக்கிறோம். ஆனாலும் இந்த மேதி பெர்ஷியா கிமு 331 வருஷம் அர்பெலா என்ற இடத்தில் நடந்த யுத்தத்தில் அது என்னாச்சான், கிரேக்க சாம்ராஜ்யத்தால் கைப்பற்றப்பட்டது. இரண்டாவது ராஜ்யம். ஆண்டவர் சரித்திரத்தை முன்னாடியே சொல்கிறார். பாபிலோன் காலத்திலேயே அடுத்து மேதி பெர்ஷியா வரும்னு சொல்லிட்டார். மூன்றாம் ராஜ்யம், வெண்கலமான மூன்றாம் ராஜ்யம் கிரேக்கம், இராணுவ ஆட்சி அப்படின்னு பார்க்குறோம். இந்த மூன்றாம் ராஜ்யத்துடைய பெயரையும் பைபிளில் படிக்கிறோம். தானியேல் 8:21 ரொம்ப தெளிவாக இருக்குது. 8:21 வாசிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப அழகாக வாசிக்கிறோம். ரோமமுள்ள அந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்கு தேசத்தின் ராஜா. கிரேக்க தேசம், 3 ராஜ்யங்கள் பேரை ஆண்டவர் அப்படியே புட்டு வச்சிட்டார். இராணுவ ஆட்சி. இவர் படையெடுத்து போகிறது தான் யார்? அலெக்சாண்டர். அரிஸ்டாட்டில் என்ற கிரேக்க தத்துவ ஞானியின் இடத்துல கல்வி பயின்றவன் தான் மகா அலெக்சாண்டர். 33 வயதுக்குள்ளே அவன் என்ன செய்தான்? உலகத்தை எல்லாம் வென்று விட்டான். இளம் பிராயத்தில் திறமைசாலியாக, புத்திசாலியாக, பராக்கிரமசாலியாக விளங்கினவன். அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறாரோ அப்படியே கேட்பான் அலெக்சாண்டர். எல்லா நடவடிக்கைகளும், இராணுவ நடவடிக்கைகள், போர் நடவடிக்கைகள், அரசாங்க நடவடிக்கைகள் எல்லாம் அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறாரோ அப்படி செய்வார். அவனது எல்லை விரிவடைந்தது. உலகத்தை எல்லாம் 8 வருஷங்களுக்குள்ளே கைப்பற்றி விட்டு கடைசியில் சமுத்திரத்துக்கு முன்பாக போய் சொன்னானா, ஏய் கடலே, நான் ஜெயிக்காதது ஒன்று, அது யாரு? நீ தான் அப்படின்னு சொன்னான் கடலை பார்த்து. அன்பானதே பிள்ளைகளே, ஒரு முறை அவன் என்ன செய்தானா, காசா, பெலிஸ்தியாவிலே காசா என்ற ஒரு பட்டணத்தை கைப்பற்றி விட்டு இந்த அலெக்சாண்டர் எருசலேமை நோக்கி வந்தான். இப்படி எருசலேமுக்கு வர்றான்னு செய்தி அறிஞ்ச உடனே அப்போ எருசலேமில் இருந்த பிரதான ஆசாரியன் யதுவா அவன் நடுங்கி விட்டான். ஆனால் முந்தின இரவில் ஆண்டவர் இந்த யதுவா என்ற பிரதான ஆசாரியனுக்கு ஒரு சொப்பனம் கொடுத்தார். என்ன சொப்பனம் தெரியுமா? யதுவா, நீ தைரியமா இரு, பட்டணத்தை அலங்கரி, கோட்டை வாசல்களை திறந்து வை, பயப்படாதே. என்ன செய்யணும்? மற்ற எல்லாரும் வெள்ளை அங்கிகளை தரித்திருக்க வேண்டும். ஆனால் நீயும், யதுவா பிரதானாசாரியனாகி நீயும் பிற ஆசாரியர்களும் உங்களுடைய ஒழுங்கு முறையின்படி பயம் இல்லாமல் நீங்களும் என்ன செய்யுங்க? ஆசாரியர்கள் எல்லாம் வெள்ளை அங்கிகள் தரிச்சுக்கோங்க. பிரதானாசாரியன் என்ன செய்யணும்? அந்த இளநீல், ரத்தாம்பர் நூல், அந்த ரத்தன கற்கள்லாம் பதித்த ஆடையை நீ தரித்துக்கொள். தைரியமாக அலெக்சாண்டரை சந்தியுங்கள். ஆண்டர் என்ன செய்கிறாரு? நைட்டில் சொப்பனத்தில் பேசுகிறார் யதுவா என்று பிரதானாசாரியன்ட்டு. இறையருள், ப்ராவிடன்ஸ் வில் லீட் யூ, தேவன் உன்னை நடத்துவார் என்று கனவில் அந்த பிரதான ஆசாரியனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. பார்த்தீங்களா, கனவு எவ்வளோ முக்கியம். அதனால் நீங்கள் நிறைய கனவு கண்டுட்டு எல்லாத்துக்கும் வந்து விளக்கம் கேட்காதீங்க. பிரசங்கி 5:3 வாசிக்கிறோம், தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் இருக்குல்ல. தொல்லையின் திரட்சி என்ன தெரியுமா? யார் கூட சண்டை போட்டு நைட்டு போய் தூங்குறது, அந்த கனவெல்லாம் வரும். நைட்டு 11 மணி வரைக்கும் சினிமா, நாடகம், பேய் படம் பார்த்துவிட்டு, அல்லது 10 மணிக்கு நைட்டு சாப்பிட்டுட்டு 7 மணிக்கே சாப்பிட்டணும். அப்படி தானே நம்ம கொள்கைப்படி, ஆரோக்கிய கொள்கைப்படி 7 மணிக்கு சாப்பிட்டணும். 10 மணிக்கு தூங்குறா இருந்தால் நம்ம 10 மணிக்கு சாப்பிட்டு 10:45 படுக்கிறது. அப்போது வயிறு அரைச்சிக்கிட்டே இருக்கும், மூளை ஓடிக்கிட்டே இருக்கும், அங்கேருந்து ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும் வயிற்றுக்கு. அப்போ என்ன வரும்? கெட்ட கனவுலாம் வரும். அதான் தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கும். இதுக்கெல்லாம் வந்து அர்த்தம் கேட்காதீங்க, நான் தானியல் கிடையாது. அன்பானவர்களே, ஆண்டவர் யதுவாவுக்கு வெளிப்படுத்தினார். திரளான கூட்டம் வெள்ளை அங்கிகளோடு நிற்கிறார்கள். ஒரு படையை நிற்கிது, ஆசாரிய சேனையை நிற்கிறது. யதுவா அந்த அழகான அந்த ரத்தன கற்கள், இளநீலின் ரத்தாம்பரம் இதெல்லாம் தரித்த பிரதானாசாரியனாக அவன் நிற்கிறதை அப்படி தூரத்தில் அலெக்சாண்டர் பார்க்குறான். அவன் சேனை பார்த்தது. அப்படி கிட்ட வந்து அலெக்சாண்டர் என்ன பண்ணான் தெரியுமா? அப்படியே இந்த அலெக்சாண்டர் பிரதான ஆசாரியனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டான். முழங்கால் படியிட்டு தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து அந்த பிரதான ஆசாரியனுக்கு வந்தனம் செய்தான். ஏன் அப்படி அவன் செஞ்சான் தெரியுமா?
அலெக்சாண்டர் சொன்னானா பிரதானாசாரியனை பார்த்து, இப்படி நீங்களாம் நிற்பீர்கள் என்ற காட்சி, ஆசாரியர்கள் வெள்ளை அங்கிகளோடு பிரதான ஆசாரியன் இந்த அழகான அந்த பிரதானாசாரிய வஸ்திரத்தோடு நிற்கிறதை, இந்த காட்சியை என் கனவிலே நான் கண்டேன். அலெக்சாண்டர் பார்த்தானா. தெய்வீக இயக்குதலின் கீழ், அவருடைய வழிநடத்துதலின் கீழ்தான் நான் எனது படையை திரட்டி கொண்டு வருகிறேன். தரியவையும் நான் வெல்வேன் என்று நம்புகிறேன். தரிய ராஜா அடுத்து மேதிய பெர்ஷாக்கு அடுத்து கிரேக்கம்ல, தரியவையும் நான் வெல்வேன் என்று நம்புகிறேன் என்றும் அலெக்சாண்டர் கூறினான். அப்போ அந்த பட்டணத்துக்குள்ளே வந்த அலெக்சாண்டர் எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே நுழைந்தான். அங்கே ஆண்டவரை பணிந்து கொண்டு பலிகள் செலுத்தினான். பிரதானாசாரியன் சொல்லிக் கொடுக்க இந்த பிரதானாசாரியன் மற்றும் ஆசாரியர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த அலெக்சாண்டர் கௌரவமாக நடத்தினார்கள். பின்னர் தானியேல் புஸ்தகத்தை கொண்டு வந்து காமிச்சாங்களாம் அலெக்சாண்டர்கிட்ட. கிரேக்கர்களில் ஒருவன் வந்து மேதி பெர்ஷிய ராஜ்யத்தை அழிப்பான் என்று தானியேல் முன்னுரைத்ததை அவன் வாசிக்கிறான். அலெக்சாண்டர் வாசிக்கிறான். என்ன பற்றி சொல்லியிருக்கான் சொன்னா, அந்த நபர் நானே. பாருங்களேன், இப்படி இந்த அலெக்சாண்டர் வருவான்னு 220 வருஷங்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் வெளிப்படுத்தினார். 220 years ahead of time. இந்த சம்பவத்தை யார் எழுதினா, ஜோசிஃபஸ் ஃப்ளேவியஸ் ஜோசிஃபஸ், ஒரு பிரபலமான சரித்திர ஆசிரியர். அவர் நான் சொன்ன சம்பவத்தை அவர் எழுதி வச்சிருக்கிறார். பிரியமானவர்களே, பாருங்க, இந்த கிரேக்கு தேசத்தின் ராஜா தானியேல் 8ஆம் அதிகாரத்தில் படித்தோம்ல, அது 551ஆம் ஆண்டிலே எழுதப்பட்டது. அலெக்சாண்டர் வந்தது 331, கிமு 331, 220 வருஷத்துக்கு முன்னாடி. ஆண்டவர் சொன்னது அப்படியே நடந்துச்சு. அது அப்படியே ஆயிற்று. அது தேவனாலே ஆயிற்று. ஆனாலும் உலகத்தையே வென்றவனுக்கு தன்னை வெல்லும் திராணி இல்லை. என்னாச்சுன்னா, இந்தியாவுக்கு வந்து இந்தியாவை ஜெயிச்சுட்டு அவன் பாபிலோனை உலகத் தலைநகரமாக்கணும்னு சொல்லி அவன் பாபிலோனை நோக்கி போகிற வழியில் இவனுடைய கிரேக்க தளபதிகளில் ஒருவன் இறந்து விட்டான், கட்டுமான பணியில் இறந்து விட்டான் என்று கேள்விப்பட்ட அலெக்சாண்டர் அது குறித்து மிகவும் துக்கப்பட்டு மதுபானம் அருந்தினான், தண்ணி அடித்தான். கொடிய ஜுரம் அவனுக்கு வந்தது. கடைசியில் கிமு 332 தன் மனைவியின் மடியில் விழுந்து அவன் மரித்து போனான். என்னன்னு காமிச்சார் ஆண்டவர்? என்ன உலோகம்? கிரேக்க ராஜ்யம் வெண்கலம். கிரேக்க வீரர்கள் கவசங்கள் ஆயுதங்கள் எல்லாமே வெண்கலத்தில் செஞ்சுருப்பாங்களாம். பார்த்தீங்களா? ஆண்டவர் வெண்கலம்னு காமிச்சிட்டார். அழகா, வெள்ளியை விட வெண்கலம் உறுதியானது. அலெக்சாண்டர் காலத்தில் தான் தத்துவ ஞானம், ஃபிலாசபி, உலக கல்வி எல்லாம் ஓங்கி வளர்ந்தது. 163 ஆண்டுகள் இந்த ராஜ்யம் நீடித்தது. 3ஆம் ராஜ்யம் கடைசியாக ஜூன் 22 கிமு 168 பிட்னா என்ற யுத்தத்தில் ரோமர்கள் கிரேக்க தேசத்தை கைப்பற்றினார்கள். 4வது ராஜ்யம் இரும்பை போன்ற 4வது ராஜ்யம் ரோமாபுரி, இரும்பு முடியாட்சி, அயன் மொனார்கி ஆஃப் ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. தானியேல் 2:40 நம்ம அதை பற்றி வாசிக்கிறோம். ராஜா கண்ட இந்த மாபெரும் உலோக சிலையின் 4ஆம் பகுதியை பார்த்தீங்கன்னா மிகவும் நீளமான இரும்பு கால்களால் ஆனது. 2 கால்கள், கிழக்கு ரோம் மேற்கு ரோம் என்று சொல்லலாம். நீண்ட உறுப்பு நம்முடைய உடம்பில் கால்கள் தானே, சரிதானே? நீண்ட எலும்புகள் காலில் தான் இருக்குது, தொடையில் காலில் தான் அந்த நீண்ட எலும்புகள். என்ன அர்த்தம்னா, இந்த ராஜ்யம் நீண்ட காலம் இருக்கும். எவ்வளோ ஆண்டர் அக்யூரேட்டாக கட்டுறாரு பார்த்தீங்களா? இந்த ரோமாபுரி 600 ஆண்டுகளுக்கு மேல் நீடித்திருந்தது. அன்பானவர்களே, இதை பற்றியெல்லாம் அழகாக ஒரு சார்ட் ஒன்று இங்கே இருக்குது. இந்த சார்ட் நான் கொண்டு வந்தேன், பிரதர் மாதவன் போட்டது. இதுக்கு ஒரு அழகான ஒரு பைபிள் ஸ்டடி கைடும் அவர் போட்டிருக்கார். சரிங்களா? நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். உலகத்தின் கடைசி சாம்ராஜ்யம் இதெல்லாம் வாங்கிட்டு போய் ஆண்டவர் அறியாத பிள்ளைகள், வேறு சபையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கணும். சரிங்களா? தேவன் இந்த சத்தியங்களை நமக்கு அற்புதமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் என்றால் நாம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மேற்சொன்ன இந்த 3 ராஜ்யங்களை காட்டிலும் இந்த 4ஆம் ராஜ்யம் இரும்பை போன்று உறுதியானது. ரோம வீரர்கள் உபத்திரவம் கொடுப்பதற்கு உபயோகப்படுத்தின கருவிகள் எல்லாம் என்னவா?
எல்லாம் இரும்பு, எல்லாமே இரும்பு தான். பெரியமானவர்களே, இந்த ரோமாபுரி அப்புறம் என்ன ஆச்சான்? 10 ராஜ்யங்களாக மேற்கு ஐரோப்பா உடைந்து போனது. அந்த கால்களின் பாதங்களில் உள்ள 10 விரல்கள் மேற்கு ரோமாபுரி 10 சிறு சிறு ராஜ்யங்களாக பிரிக்கப்பட்டதை குறிக்கிறது. பாருங்களேன், ஒரு அட்டவணை பார்க்க போகிறோம். 10 ராஜ்யங்களின் பழைய பெயர்களும் புதிய பெயர்களும். இந்த அட்டவணை பைபிளை வாசிக்கிறோம். தானியேல் 2:41-42. பாதங்களும் கால் விரலும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாயிருக்கு நீர் கண்டீரேன். அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். ஆகிலும் களிமண்ணோட இரும்பு கலந்திருக்கு நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதில் இருக்கும். 42. கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது என்னவென்றால், அந்த ராஜ்யம் ஒரு பகுதி உரமும் உறுதியாயும் ஒரு பகுதி நெரிசலும் பலவீனமாயும் இருக்கும் அப்படின்னு ஆண்டு சொன்னார். இந்த ரோமாபுரியை பிறகு என்ன செஞ்சாங்களா, ஜெர்மானிய காட்டு மிராண்டிகள் வந்து ஒவ்வொருத்தராக வந்து கைப்பற்ற ஆரம்பித்தார்கள். சரிங்களா? இந்த ஒரு லிஸ்ட்டு படிக்கிறோம். பழைய பெயர்கள்: அலமானி ஜெர்மனி, பிரான்ஸ், பர்கண்டியன்ஸ் சுவிட்சர்லாந்து, சுவி போர்ச்சுகல், ஆங்கிலோ சாக்சன்ஸ் இங்கிலாந்து, விசிகாட்ஸ் ஸ்பெயின், லம்பார்ட்ஸ் இட்டலி. அதுக்கப்புறம் 3 ராஜ்யங்கள். அந்த 3 ராஜ்யங்கள் 3 கொம்புகள் பிடுங்கப்பட்டன அப்படின்னு தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். பிரியமானவர்களே, அப்போ என்ன பார்க்குறோன்னா, இப்போ எந்த காலத்தில் இருக்கிறோம்? பிரிக்கப்பட்ட ரோமாபுரியின் காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அப்போ சுருக்கமாக சொன்னால், இலைமறை காயாக இந்த உலக அரசியலை இயக்கி வரும் ராஜ்யம் எந்த ராஜ்யம்தான்? ரோம சாம்ராஜ்யம் தான், ரோமன் கத்தோலிக்கம் தான். 1ஆம் நூற்றாண்டில் இயேசுவையும் பேதுருவையும் பவுலையும் இன்னும் 25 லட்சம் கிறிஸ்தவர்களையும் கொன்றளித்த ரோம சாம்ராஜ்யம் 2 காலங்களில் 10 முதல் 15 கோடி கிறிஸ்தவர்களையும் கொடுமைப்படுத்தி கொலை செய்தது நமக்கு தெரியும். அது இரும்பு தரும் உபத்திரவம் மீண்டும் திரும்பும் என்பதுதான் தீர்க்க தரிசனம். அப்போ இதுவரைக்கும் பார்த்த இந்த ராஜ்யங்களை சுருக்கமாக பார்க்கலாமா? தலை தங்கம், அது பாபிலோன். கிமு 605 கிமு 539 66 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தது. மார்பு புயங்கள் வெள்ளி மேதிய பெர்ஷியா கிமு 539 கிமு 331 208 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தது. வயிறு தொடை வெண்கலம் கிரேக்க ராஜ்யம் கிமு 331 கிமு 168 163 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தது. கால்கள் இரும்பு ரோமாபுரி கிமு 168 கிபி 350 382 ஆண்டுகள் முழு ரோம சாம்ராஜ்யம். அதுக்கப்புறம் பாதங்கள் பாதி இரும்பு பாதி களிமண் ரோமாபுரியின் பிரிந்து போன 10 ராஜ்யங்கள் கிபி 351 476 வரைக்கும் 125 ஆண்டுகள். அதுக்கப்புறம் போப்பாதிக்கம் வந்துருச்சு. சரிங்களா? ஏதான் நாம் சரித்திரத்தில் படிக்கிறோம். ஆண்டவர் இந்த சரித்திரத்தெல்லாம் அழகாக சொல்லி வச்சிட்டார். 2500 வருஷங்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் சொன்னார் இந்த 10 ராஜ்யங்களை பற்றி. அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பகுதி இந்த 10 ராஜ்யங்களின் பகுதி. தானியேல் 2:41-43 வரைக்கும் பார்க்குறோம். ஐரோப்பாவின் இந்த பிரிந்து போன ராஜ்யங்களில் சில ராஜ்யங்கள் உறுதியானவை. இந்த பிரான்ஸ், ஜெர்மனி இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான தேசங்கள். ஐரோப்பா அதில் பார்த்திங்கன்னா ஒரு 50 நாடுகள் இருக்குது, 50 கண்ட்ரிஸ். அமெரிக்காவில் 52. சரிங்களா? இதெல்லாம் நமக்கு தெரியும். இதில் சில ராஜ்யங்கள் பலவீனமான, சுவிட்சர்லாந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்கஸ்ட் நேஷன்ஸ். பிரியமானவர்களே, அதுதான் ஆண்டவர் பாதி இரும்பு பாதி களிமண் அப்படின்னார். கடந்த 15 நூற்றாண்டுகளாக இந்த ராஜ்யங்களை ஒன்றிணைக்க பலமிக்க பல சர்வாதிகாரிகள் முயன்றிருக்கிறார்கள். யாருன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், சாலமன் 9ஆம் நூற்றாண்டில் சாலமன் அவர் ஒரு பெரிய முயற்சி பண்ணார். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்க்குறோம் 5ஆம் சார்ல்ஸ், 14ஆம் லூயி, நெப்போலியன், கைசர் வில்லியம், அடால்ஃப் ஹிட்லர் இவங்க எல்லாம் முயற்சி பண்ணாங்க இந்த ராஜ்யங்கள்லாம் ஒன்றா சேர்க்கணும் அப்படின்ட்டு. பழைய ரோமாபுரி சாம்ராஜ்யம் போல் மாற்ற வேண்டும் என்று இவர்கள் எல்லாரும் முயற்சித்தார்கள். எல்லாருடைய முயற்சிகளும் தோல்வி அடைந்தது. என்னெல்லாம் செஞ்சாங்க தெரியுமா? சமாதான ஒப்பந்தங்கள் போட்டாங்க. சமாதான ஒப்பந்தங்கள்
ராஜ குடும்ப திருமணங்கள்லாம் பண்ணாங்க. இளவரசன் இளவரசியெல்லாம் கல்யாணம் பண்ணாங்க. இப்படியாவது ராஜ்யங்கள் ஒன்று சேரும்னு. ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. சில உதாரணங்கள் உங்களோட சொல்ல போகிறேன். கைசர் வில்லியமின் விபரீத முயற்சி. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்டோரியா மகாராணியோடைய பேரன் இவர் கைசர் வில்லியம். இவர் சொன்னாராம், முதலாம் உலகப் போரின் போது ஜெர்மனியில் சக்கரவர்த்தியாக இருந்தவர். தீர்க்க தரிசனங்களை அறிந்திருந்த இந்த கைசர் வில்லியம் அவர் சொன்னாராம், தானியேலின் தீர்க்க தரிசனம் எல்லாம் எனது திட்டங்களுடன் பொருந்தாது அப்படின்னு சொன்னாராம். எனது திட்டங்களுடன் பொருந்தாது. சாலமன் மற்றும் சிலர் ஐரோப்பாவை ஒன்றிணைக்க தோல்வியுற்ற இடத்தில் நான் வெற்றி பெறுவேன். சாலமன் தோத்தார்ல, நான் ஜெயிப்பேன் கைசர் வில்லியம். பிரியமானவர்களே, ஆனால் யார் தோத்தா? இந்த கைசர் வில்லியம் தோத்துப்பிட்டார். அவர் தோத்துட்டார். 1800களின் பிற்பகுதியில் பிரான்ஸில் ஒரு பெரிய பேராலயம் இருக்கிறது, மெஸ் கத்தீட்ரல் என்று ஒரு பேராலயம். இந்த பேராலயத்தில் என்ன பண்ணாராம், அதை ரெனோவேஷன் பராமரிப்பு செலவுக்கு பணம் கொடுத்தார் கைசர் வில்லியம். அங்கே ஒரு தானியேல் சிலை ஒன்று வச்சாராம். தானியேல் சிலை வச்சு அதில் தானியேல் முகத்துக்கு பதிலாக கைசர் வில்லியம் அவர் முகத்தை பொறுத்தினாங்களாம். அந்த சிற்பம் வடித்தார்கள். அதாவது நான் ஜெயிச்சிட்டேன் மாதிரி அடையாளம். ஆனால் என்னாச்சு தெரியுமா? துணிவான இந்த செயலை அவன் செய்ததுனால அந்த பரிதாபம் இந்த கைசர் சிறை கைதியாக மடிந்து போனதாக சரித்திரம் சொல்லுகிறது. சத்தியமே என்றும் வெல்லும். அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நெப்போலியன், ஹிட்லர். அவர்கள் போட்ட வரட்டு கூச்சல் பாருங்களேன். ஐக்கிய ஐரோப்பாவை உருவாக்க பிரான்சின் சக்கரவர்த்தி நெப்போலியன் விரும்பினான். அவனது முயற்சிகளும் பலிக்கவில்லை. வாட்டர்லூ யுத்தத்தில் 1815 வருஷத்தில் அவன் சொன்னானா, God Almighty has been too much for me. சர்வவல்ல தேவன், ஐயோ அவரை என்னால் தாங்கவே முடியலை. அவன் சொல்லுவான்ல, ரொம்ப ஓவர் தாங்க முடியலன்னு சொல்ல பார்த்தீங்களா, அந்த மாதிரி சொன்னானா நெப்போலியன். ஆண்டவர் ரொம்ப ஓவர் தாங்க முடியலை அப்படின்னு சொன்னான். அவனால் ஐரோப்பாவை ஒன்று சேர்க்க முடியலை, செத்து போயிட்டான். அந்த வரிசையில் ஹிட்லர் ஒரு நாள் வந்தார். ஹிட்லர் வந்துட்டு அவன் சொன்னானா, இது நெப்போலியனுடைய கல்லறை. பிரான்ஸை ஜெயித்த பிற்பாடு நெப்போலியன் கல்லறையிலே நின்று ஹிட்லர் பரியாசமாக சொன்னானாம். என்ன சொன்னான்? நெப்போலியன் தோற்ற இடத்துல நான் ஜெயிப்பேன். அவன் தோத்துட்டான்ல, அவன் சேர்க்க முடியல எல்லா தேசங்களை, நான் சேர்க்கிறேன் அப்படின்னு மார்ச் 1941 1941 ஹிட்லர் தைரியமாக சொன்னான். ஒரு நாள் ஹிட்லர் ஐயா சிக்காயிட்டார். அந்த குட்டி மீசை ஐயா சகுவீனமாகி விட்டார். சகுவீனமானப்போ ஒரு நர்ஸ், ஒரு செவிலி நர்ஸ் வந்து சொன்னாலாம், சார் why can't you read Daniel chapter 2? தானியேல் 2ஆம் அதிகாரத்தை வாசிங்களேன் அப்படின்னு ஹிட்லர்கிட்ட அந்த பொண்ணு சொன்னலாம். நர்ஸ் வேலை பார்க்குறவங்க எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள், ஆஸ்பத்திரியில் யாராவது பேஷண்ட்ஸ் வந்தாங்கன்னா தானியேல் 2ஆம் அதிகாரம் படிங்க, சங்கீதம் 91 படிங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கு தான் இந்த வேலை, நர்ஸ் வேலை. சம்பாதிக்கிறது செகண்டரி, முதல்ல என்னது? ஊழியம் செய்யணும். எல்லா நர்ஸுகளுக்கும் சொல்கிறேன், எல்லா டாக்டர்களுக்கும் சொல்கிறேன். அவன் சொன்னாலாம் ரீட் டேனியல் சாப்டர் 2 அப்படின்னு ஒன்று இவர் என்ன பண்ணார், எடுத்து வாசிச்சார். ஹிட்லர் வாசித்துட்டு அவர் விட்ட ஒரு சவால் பாருங்களேன், வாசிப்போம். என் மக்களே பாருங்கள், தேவனிடமிருந்து நமக்கு எதுவும் தேவையில்லை. தோ ஹி வாஸ் எ கேத்தலிக், அவர் கத்தோலிக்கன். அவர் நம்மை நம் போக்கில் விட்டால் போதும் என்பதை தவிர நாம் அவரிடம் எதையும் கேட்க வேண்டியதில்லை. கடவுள் இல்லாமல் எங்கள் யுத்தத்தை எங்கள் துப்பாக்கிகளோடு நாங்களே நடத்த விரும்புகிறோம். கடவுளின் உதவியின்றி எங்கள் வெற்றியை நாங்களே அடைய விரும்புகிறோம். கடவுள்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்கள்கிட்ட துப்பாக்கி இருக்குது, எங்கள்கிட்ட படை இருக்குது அப்படின்னு சொன்னான். பிரியமானவர்களே, என்னாச்சு? இப்படி சொன்னவன் அந்த தானியேல் 2ஆம் அதிகாரத்தை படிச்சுட்டு 2:43 படிச்சுட்டு 2:43 பாருங்க, தானியேல் 2:43 படிச்சுட்டு, நீர் இரும்பை களிமண்ணோட கலந்ததாக கண்டீரே, அவர்கள் மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலப்பார்கள், கல்யாணம் பண்ணுவாங்க மாறி மாறி ஐரோப்பா ராஜ்யங்களுக்கு இடையில். ஆகிலும் இதோ களிமண்ணோட இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். அந்த வசனத்தை படிச்சுட்டு அவனுக்கு வெறி பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சான்.
அவன் சொன்னானா, ஐ வில் வின், ஐ வில் வின், நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன் அப்படின்னு அவன் சொன்னானா. இந்த ராஜ்யங்களை நான் ஒன்று சேர்ப்பேன் ஆத்திரத்தோடு கத்தினான். ஆனால் நீங்கள் சரித்திரம் படித்து பாருங்களேன், ஹிட்லர் எப்படி செத்தான்னு இன்றைக்கி யார் வரைக்கும் இன்றைக்கி யாருக்குமே தெரியாது. நான் ஃபுல் புக்கை படிச்சிருக்கேன் ஹிட்லர் பற்றி. அவன் எப்படி செத்தான்னு இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியாது. 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் அவன் ஆள் காலி. பார்த்தீங்களா எத்தனை பேர்? சார்லமன், 5ஆம் சார்ல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தோம் கெய்சர் வில்லியம், நெப்போலியன், ஹிட்லர், இவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க? முயற்சி பண்ணியிருக்காங்க இந்த ராஜ்யங்கள் எல்லாம் ஒன்றா சேர்க்கறதுக்கு. ஆனால் அந்த ராஜாக்களின் நாட்களில், எந்த ராஜாக்கள் இந்த மாதிரி இந்த ராஜ்யங்கள்லாம் பிரிந்து போய் கிடக்கிற இந்த ராஜ்யங்களின் காலகட்டத்தில் ஒரு கல் என்ன செய்யும்? மலையிலிருந்து உருண்டு கைகளால் பெயர்க்கப்படாத கல், மனுஷர்களால் உருவாக்கப்படாத ஒரு ராஜ்யம் அது வரும். அது தேவனுடைய நித்திய ராஜ்யம். அது சீக்கிரம் வரப்போகிறது. அது நிச்சயம் நடக்கும். பிரியமானவர்களே, இந்த சொன்ன இந்த சர்வாதிகாரிகள் இவங்களுக்கும் வெற்றிக்கும் இடையில 7 தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஆங்கில வசனத்தின்படி தடையாய் குறுக்கிட்டு நின்றன. என்ன 7 வார்த்தைகள்? தே ஷல் நாட் கிளீவ் ஒன் டு அனதர். 7 வார்த்தைகள். தமிழில் 3 வார்த்தைகள். அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். அப்படியே நடந்துச்சு. பிரியமான தேவ பிள்ளைகளே, அடுத்து என்னதான் வரணும் சொல்லுங்களேன்? பாபிலோன் பார்த்துட்டோம், மேதை பெர்ஷியா, கிரேக்க ராஜ்யம், ரோமாபுரி, பிரிந்து போன ராஜ்யங்கள். அடுத்து வர வேண்டியது என்னதான்? ஆண்டோட ராஜ்யம், 2ஆம் வருகை. இப்போ எந்த காலத்தில் இருக்கிறோம்? சிலையின்படி பார்த்தால் எங்கே இருக்கிறோம்? எந்த இடத்துல இருக்கிறோம்? அந்த சிலையின் பாதங்கள் டிப்பில் இருக்குன்னு சொல்லலாம். அப்படி தானே? நுனியில் இருக்கிறோன்னு சொல்லலாம். சரிதானே? விளிம்பில் இருக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளை, விரைவில் உருண்டு வரப்போகும் உன்னத கல். தானியேல் 2:44 நாம் அதை பற்றி வாசிக்கிறோம். கைகளால் பெயர்க்கப்படாத கல், அது ஆண்டோடைய ராஜ்யத்தை. சில வசனங்கள் இருக்குது. வசனங்கள்லாம் நீங்கள் பாருங்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அந்த கண்மலை கிறிஸ்துவே அப்படின்னு பவுல் எழுதுவார். 1 பேதுரு 2:6-7 வசனங்களும் அந்த கல் சீயோனை, தேவனுடைய ராஜ்யத்தை குறிக்கிறதுன்னு படிக்கிறோம். மத்தேயு 21:44 அந்த கல்லை பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் ரட்சிக்கப்படுவான். இந்த கல் எவன் மேல் விழுமோ அது அவனை நொறுக்கி போடும், நசுக்கி போடும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். பிரியமானவர்களே, ஆண்டோட ராஜ்யம் சீக்கிரம் வரப்போகிறது. அந்த ராஜ்யத்துக்கு நம்ம ஆயத்தமா? இனிமேல் இன்னொரு பெரிய சாம்ராஜ்யம், அடுத்து போப்பு ராஜ்யம், ஒரு டூப்பு ராஜ்யமாக கொஞ்சம் நேரத்துக்கு வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடும்? அதுவும் காணாமல் போயிடும். தேவன் சீக்கிரத்தில் அழியாத ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார். இந்த பயங்கர சிலை நமக்கு கற்றுத்தரும் 3 பாடங்கள். இந்த 3 பாடங்களை சொல்லி முடிச்சிடுறேன். முதலாவது பாடம், அற்புதமான உலோகங்களால் ஆன இந்த உருவச் சிலையின் அஸ்திபாரமோ பாதி இரும்பு பாதி களிமண் என்று உறுதி இல்லாமல் இருந்துச்சு. மேலே பாருங்களேன், தலையில் மோஸ்ட் வேல்யூபிள் தங்கம், கீழே பார்த்தீங்கன்னா லீஸ்ட் வேல்யூபிள். அப்படி தானே? களிமண். பாதி இரும்பு பாதி களிமண். அஸ்திபாரம், ஃபவுண்டேஷன் சரியில்லை. ஃபவுண்டேஷன் இந்த உலகத்திற்கு எத்தனை ராஜ்யங்கள் வந்தாலும் போனாலும் அஸ்திபாரம் இந்த ராஜ்யங்களுக்கு சரி கிடையாது. அன்பானவர்களே, நம்ம அஸ்திபாரம் எப்படி இருக்கு? பாதி கிறிஸ்து பாதி உலகம் இருக்குமா? நம்முடைய உபதேசம் எப்படி இருக்கிறது? பாதி வேதம் பாதி பாரம்பரியம். பைபிள் கொஞ்சம் அப்புறம் பாரம்பரியம். அதெல்லாம் போட்டுக்கலாம், அதெல்லாம் மாட்டிக்கலாம் அப்படின்னு இருக்கிறோமா? நம்முடைய ஆவிக்குரிய நிலை எப்படி இருக்கிறது? பாதி மகிமை பாதி மாய்மாலம் என்று இருக்கிறோமா? நடிக்கிறது. உள்ளுக்குள்ள வந்தால் கிறிஸ்தவர்கள் போல இருக்கிறது, வெளியில் போனால் சில நேரங்கள் வேலை செய்கிற இடங்களில் நடிக்கிறது. சர்டிஃபிகேட்டில் கிறிஸ்டியனாக இருந்துக்கிட்டு ஹிந்துன்னு போட்டுக்கிறது இருக்கா? இதெல்லாம் நடக்குதா? எல்லாம் மாய்மாலம். அப்படி இருக்கிறதா நம்ம இடத்துல? வயசை கூட்டி குறைச்சி செய்கிறோமா சில சலுகைகளுக்காக? பெரியமானவர்களே, ஆண்டவரை இந்த சிலையை வச்சு ஒரு ஆவிக்குரிய பாடம் பாருங்களேன். ஆரம்பத்தில் தங்கம், அப்படி தானே?
நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாட்களில் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவன் எப்படி இருந்துச்சு? அப்படியே தங்க மாதிரி தக தக தகன்னு சொல்லிச்சிச்சு. ஒரே ஜெபந்தான், பாட்டு பாடம்தான், உபவாசம்தான். அப்படி தானே ஆரம்பத்தில் அப்படியே ஜொலிச்சோம். போக 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 என்ன ஆயிடுச்சு? கடைசியில் பூரா மண்ணாக போச்சு. அப்படி தானே சத்தியத்துக்கு வந்தப்போ எப்படா ஓய்வு நாள் வரும்னு இருந்திருப்போம். அப்புறம் வந்து கொஞ்சம் வருஷம் ஆனதுக்கப்புறம் ஏன்டா ஓய்வு நாள் வருது சொல்ல மாட்டோம் ஒரு வேளை, ஆனால் செயலில் காட்டுவோம். செயலில் காட்டுவோம்ல. ஓய்வு நாள் படம் படிக்கிறது கிடையாது, லேட்டாக வர்றது. நான் சொன்னேன்ல, அறிவிப்பில் சொன்னேன்ல, நீங்கள் யாரையும் என்ன தப்பாக நினச்சா கூட எனக்கு ஒன்றுமே கிடையாது, சொல்கிறத சொல்லி தான் ஆகணும். சரிதானே? அது என் வேலை. பிரியமானவர்களே, அப்போ ஆரம்பத்தில் தங்க மாதிரி இருந்தோம், இப்போ மண்ணு மாதிரி போச்சு. அஸ்திபாரம் சரியில்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நான் படிக்க வேண்டிய இந்த பாடத்தில், முதல் பாடத்தில் ஒரு வசனம் இருக்குது, ரொம்ப அழகான வசனம். எரேமியா 4:2 பாருங்களேன். நம்ம நிலைமையை பற்றி அப்படி ஒரு பாடமாக படிச்சுக்கலாம். புலம்பல் 4:2. ஐயோ, தங்கத்துக்கொப்பான விலையேற பெற்ற சீயோன் குமாரர், நம்ம எல்லாரும் குயவனுடைய கைவேலையான மண்பாண்டங்களாய் எண்ணப்படுகிறார்களே. நம்ம மண்பாண்டம் தான். ஆனால் விசுவாசம் தானே பைபிளில் தங்கம்னு போட்டிருக்கு. தங்கம் தான் விசுவாசம். தங்கம் மாதிரி இருக்க வேண்டாமா விசுவாசம்? மண்ணு மாதிரி போச்சே. அப்படி இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். களிமண் அஸ்திபாரம் கொண்டவர்கள் காலப்போக்கில் காற்றில் அடிபட்டு காணாமல் போவார்கள். தானியேல் 2:35 அதுதான் படிக்கிறோம். எல்லாம் தூள் தூளாய் போயிடுச்சு. காற்று என்பது பரிசுத்த ஆவியை குறிக்கும். காற்று என்பது யுத்தங்களை குறிக்கும். பைபிள் இதெல்லாம் வசனம் இருக்கு. 3வது, காற்று என்றால் துருபதேசங்களையும் குறிக்கும். சரிங்களா? காற்றில் அடிபட்டு போயிடக்கூடாது. சரிங்களா? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்து நம்மை உறுதிப்படுத்த வேண்டும். இப்படி நம்ம இப்படியும் அப்படியும் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் எப்படி இருக்கக்கூடாது? வெதுப்பாக இருந்தால் ஆண்டன் பண்ணிடுவார், துப்பிடுவார், வாந்தி பண்ணு. சரிதானே? நம்ம நிலைமை எப்படி இருக்குது யோசித்து பார்ப்போம். கடைசி காலத்தில் இருக்கிறோம் நம்ம எல்லாரும். அந்த சிலைகளின் பாதங்களில் இருக்கிறோம். நம்ம நிலைமையும் இப்படித்தான் இருக்கா? இப்படியும் அப்படியும், அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல். 2வது பாடம். அப்போ என்ன படிச்சுக்கிறோன்னா, ஆண்டவர் இயேசுவை, அவருடைய வசனத்தை அஸ்திபாரமாக்கிக்கணும். 1 கொரிந்தியர் 3:11-15 வரைக்கும் படிச்சு பாருங்க. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாக இயேசுவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அதனால் இந்த வெள்ளி, பொண்ணு, தங்கம் இதெல்லாம் நம்பிக்கை வைக்காதீங்க. அஸ்திபாரம் யார்? இயேசு தான். அவருடைய வசனம்தான் கண்மலை. 2வது பாடம். மனிதர்களின் ராஜ்யங்கள் எல்லாம் மனதில் தோன்றும் கனவை போல காணாமல் போகக்கூடியது. பார்த்தீங்களா? பாபிலோன் வந்துச்சு போச்சு, அப்புறம் மேதிய பெர்ஷியா வந்துச்சு போச்சு. இந்த பாஸ்டர் வருவார், அந்த பாஸ்டர் போயிட்டாரு, இந்த பாஸ்டர் வந்தார், இந்த பாஸ்டர் போயிட்டாரு, இந்த பாஸ்டரும் போயிடுவார், அடுத்தடுத்து பாஸ்டர் வருவாங்க போவாங்க. ஆனால் சத்தியங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. எங்களுக்கு தெரியாதாங்க, நாங்கள் கேட்காத சத்தியமாக எத்தனை பாஸ்டர்களை நாங்கள் பார்த்துருக்குறோம் அப்படின்ட்டு ஏடா கூட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, எசேக்கியேல் 7:19 இந்த ராஜ்யங்கள் எல்லாம் தங்கம் வெள்ளி மாதிரி இருந்தாலும் எல்லாம் காத்தோட காத்தா போயிடுச்சு. தங்கள் வெள்ளியை தெருக்களில் எறிந்து விடுவார்கள், அவருடைய பொன் வேண்டா வெறுப்பாக இருக்கும். கர்த்தருடைய சினத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவங்களை காப்பாற்றாது. வெள்ளியும் பொண்ணும் என்ன செய்யாத? நம்மளை காப்பாற்றாது. லாக்கரில், சேஃப்டி லாக்கரில், பீரோவில், எங்கெங்கெல்லாம் வச்சுருக்கோமோ, பேங்க்கில், இதெல்லாம் நம்மளை காப்பாற்றாது. இதுக்காக போட்டு அடிச்சுட்டு கிடக்கூடாது. நகைக்காக பகை வளர்க்காதீர்கள். அவர்கள் அதனால் தங்கள் ஆத்துமாக்களை திருப்தியாக்குவதும் இல்லை, தங்கள் வயிறுகளை நிரப்புவதும் இல்லை. அவர்கள் அக்கிரமமே அவர்களுக்கு இடரலாய் இருந்தது. சரிங்களா? எல்லாம் தங்கம் வெள்ளியெல்லாம் எல்லாம் கனவு மாதிரி காணாமல் போயிடும். 3வது கடைசியாக ஒரு பாடம், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடம். ஆண்டவருக்கு தேவை யாருங்க? 1000 ஒருவன். வேற யாரும் நினைச்சிடாதீங்க 1000 ஒருவன். தானியேலை நினைங்க. சரிங்களா? 1000 ஒருவன் வர. நான் இந்த வசனம் காட்டுறேன் உங்களுக்கு.
பிரியமானவர்களே, அசுத்த ஆவியினால் அலைக்கழிக்கப்பட்ட சவுலுக்கு தாவீது வாசிச்சான் சுரமண்டலம். அதே போல சொப்பனம் மறந்து சோர்ந்து போயிருந்த இந்த நேபுகாத்நேச்சாருக்கு ஆண்டவர் ஒரு தானியேல் அனுப்பினார். எனக்கு சொப்பனம் தெரியும்பா, சொப்பனத்தை சொல்றேன், அர்த்தம் சொல்லுன்னு பார்வோன்னு சொன்னா ஒரு யோசேப்பு அனுப்பினார் ஆண்டவர். இந்த கலங்கினவங்கெல்லாம் தெளிந்து காணப்பட்டார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகம் கலங்கி போய் தாங்க இருக்கு. உலகம் கலங்கி போயிருக்கு. ஆண்டவருக்கு தேவை 1000 ஒருவன். 10,000 பேருக்கு மேலே கைதிகளாக சென்றார்கள் பாபிலோனுக்கு. அதிலே ஒருவன் தானியேல். இப்படி கலங்கி இருக்கிறவர்களுக்கு அவர்கள் கண்களை தெளிவாக்கும் களிக்கியமாய் பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாய் வெளிப்படுத்தல் 3:18 படி நாம் செயல்பட வேண்டும். பைபிளில் யார் இப்படிலாம் அர்த்தம் சொல்லி கொடுக்குறாங்களோ, பாஷை தெரியாதவங்களுக்கு, சத்தியம் புரியாதவங்களுக்கு சத்தியத்தை புரி வைக்கிறாங்களோ, அவங்களுக்கு ஆண்டவர் என்ன பேர் வச்சிருக்காரு தெரியுமா? ஒரு வசனம் பார்ப்போம், அழகான வசனம். யோபு 33:23. மறந்துடாதீங்க. யோபு 33:23. அந்த வசனத்தில் முதல்ல அந்த வசனத்தை படிப்போம். அந்த வசனத்தை முதல்ல படிக்கலாம். ஸ்க்ரீனில் இருக்கா? ஓகே. 33ஆம் அதிகாரம் யோபு 23 நான் எடுத்து வாசிக்கிறேன். பைபிளை திறக்கிறீங்களா? 33:23. 1000 ஒருவராகிய 1000 ஒருவன் 1000 ஒருவராகிய சாமாசி பண்ணுகிற தூதனானவர் மனுஷனுக்கு தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படிக்கு அவனுக்கு அனுசாரியாக இருந்தாரையாகில் எவ்வளோ நல்லா இருக்கும். 4 பேர் இருக்குங்க. தூதன், மெசஞ்சர், சத்தியத்தை கொண்டு போகிறவன் தானியேல். சாமாசி பண்ணுகிறவன், இங்கிலீஷில் இன்டர்பிரட்டர், விளக்கம் கொடுக்கிறவர், வியாக்கியானம் கொடுக்கிறவர். 3வது பாருங்க, 1000 ஒருவன். வசனத்தில் இருக்கா? வசனத்தில் தான் நான் சொல்லியிருக்கிறேன். வெளியில் போய் சொல்லிடுறாங்க, பாஸ்டர் சினிமா பேர் சொல்கிறார். பைபிளில் இருக்கு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் துபாசி, ஆதியாகமம் 42:23 படித்து பாருங்க. யோசேப்பு தன் சகோதரர்களோட துபாசியை கொண்டு பேசினான். துபாசினா டிரான்ஸ்லேட்டர். தானியேல் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணார். ராஜா ஒரு கனவு கண்டீர், தங்கம் வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமெல்லாம் சொல்லிட்டார். துபாசி. இன்னைக்கு நீங்களும் நானும் துபாசியாக, நீங்களும் நானும் ஒரு மெசஞ்சராக, தூதுவனாக, நீங்களும் நானும் சமாசி பண்ணுகிறவராக, நீங்களும் நானும் 1000 ஒருவனாக என்ன செய்யணும்? இருக்கணுங்க. கோடிக்கணக்கான மக்கள் உலகத்தில் இருக்காங்க. அதில் ஒருத்தரா 1000 மக்கள் சத்தியம் அறியாமல் இருக்கிறார்கள். சத்தியம்னா என்ன? பைபிளில் பாருங்களேன். பைபிள் படிக்கிறோம், எதெல்லாம் சத்தியம் அப்படின்னா, வசனமாகிய சத்தியம் யோவான் 17:17, கற்பனைகளாகிய சத்தியம் சங்கீதம் 119, 142, பிதாவாகிய சத்தியம் 1 யோவான் 5:20, குமாரனாகிய சத்தியம் யோவான் 14:6, ஆவியானவராகிய சத்தியம் 1 யோவான் 5:6. இந்த சத்தியத்தெல்லாம் என்ன செய்யணும்? மக்களுக்கு சொல்லணும். சரிதானே? இதான் நம்முடைய வேலை. அதற்கு தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். சத்தியம் அறியாமல் புத்தி கலங்கி போய் நேபுகாத்நேச்சார் போல அங்கலாய்த்திருக்கும் 1000 மக்களுக்கு 1000 ஒருவராக நாம் விளங்கி சத்தியத்தை அறிவித்து சிந்தையை தெளிவிக்க வேண்டும். தீர்க்க தரிசனங்களின் மகத்துவங்களை கற்றுத்தர வேண்டும். யோசித்து பாருங்கள், எத்தனை பேருக்கு நம்ம தானியேல் 2ஆம் அதிகாரத்தை சொல்லியிருக்கோம். காலங்காலமாக கேட்டுட்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கும் கேட்கத்தான் செய்கிறோம். வசனம் இருக்குது பாருங்கள், எப்படி மக்கள் இருக்காங்களா? 2 தீமோத்தேயு 2:25-26 சுருக்கமாக பார்ப்போம். பிசாசினுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து, எல்லாம் மயக்கத்தில் இருக்காங்களாம். ஞாயிற்றுக்கிழமை சபையோ யாருனாலும் சரி, உலகத்தில் உள்ளவங்களும் எல்லாம் மயக்கத்தில் இருக்காங்க. அவங்க புத்தி என்ன செய்யணும்? தெளிவிக்கணும். நீங்கள் தான் தானியேல், நான் தான் தானியேல். இந்த நாட்களில் சொன்னேன் உங்களுக்கு, இந்த செய்தியெல்லாம் யாராவது ஒருத்தருக்கு இந்த லிங்க் அனுப்புங்கன்னு சொன்னேன். யாருக்கும் அனுப்பணுமா? யாராவது ஒருத்தருக்கு அனுப்பணுமா? ஒரு அம்மா எனக்கு அனுப்பினாங்க, ஒரு வயசான அம்மா. பாஸ்டர் நான் 10 பேருக்கு அனுப்பியிருக்கிறேன். சந்தோஷம். ஒருத்தருக்கு அனுப்புங்க, உங்கள் சொந்தக்காரங்களுக்கு அனுப்புங்க. ஒரு வாசகத்தை வாசித்து முடிக்கிறேன். எலன் ஒயிட் எழுதுகிறாங்க, தமிழில் வாசிக்கலாம். ஞானிகளை அழிக்க தான் போட்ட கட்டளையை திரும்ப பெற்றார் நேபுகாத்நேச்சார். நேபுகாத்நேச்சர் ரிவோக்ட் த டெத் டிகிரி. திரும்ப அதை வாங்கிட்டான். இனி அழிக்கூடாது. அப்படி மறைபொருள்களை விடுவிக்கிறவரோடு தானியேல் கொண்டிருந்த உறவினால் அவர்களை உயிர் தப்புவிக்கப்பட்டது. ப்ராஃபட்ஸ் அண்ட் கிங்ஸ், தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள்
பக்கம் 499. அந்த தானியேல் செஞ்ச ஊழியத்தினால, தேவனோடு வச்சிருந்த கனெக்ஷன்னால மற்றவங்கெல்லாம் பிழைத்தார்கள். அதாங்க நம்முடைய வேலை. இந்த உலகத்தில் இருந்து மற்றவர்கள் அழிவுக்கு நம்ம என்ன செய்யணும்? தப்பு வைக்கணும். அதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் நம்ம 1000 ஒருவராக இருக்கணும். தானியலுக்கு அப்புறம் ப்ரமோஷன் கொடுத்துட்டார் ராஜா, ப்ரமோஷன் கொடுத்தாரு. இந்த தானியல், அப்பா எனக்கு சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்படலை. தன்னுடைய நண்பர்களுக்கும் போய் சொன்னார், ராஜா அவங்களுக்கெல்லாம் கொடுங்க அப்படின்னார். சுயநலமற்ற மனிதன். எனக்கு என்ன கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிற உலகத்தில், அந்த பாபிலோனில் தானியல் பாருங்க, என் நண்பர்களுக்கெல்லாம் கொடுங்க அப்படின்னார். அடுத்த வாரம் வரும்பொழுது தானியல் 3ஆம் அதிகாரம் படிச்சுட்டு வருவீங்களா? ஒரு 3 தடவை படிப்பீங்களா? படிச்சுட்டு வாங்க. நீ என்ன கற்றுக்கிட்டீங்க கொஞ்சம் எழுதுங்க. ஏதோ ஒரு நடத்துகிறாரு அப்படின்ட்டு கம்மா சோமான்னு இருக்காதீங்க. கருத்தாக படிக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னையும் 1000 ஒருவனாக மாற்றும். ஆண்டவருக்கு தேவை 1000 ஒருவன். ஆமென். மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் சேனைகளின் தேவனாய் கர்த்தாவே, மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற எங்கள் பரலோகத்தின் தேவனே, காலங்களை தமது கரங்களில் வைத்திருக்கிறவரே, உலக ராஜ்யங்கள் எல்லாம் பதரை போல் காற்றை போல் ஒன்றுமில்லாமல் ஆக்கி கடைசியிலே தம்முடைய நித்திய ராஜ்யத்தை நிறுத்தப் போகிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தாவே, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய எங்கள் ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தானியேல் புத்தகத்தின் 2ஆம் அதிகாரத்தை படிக்க எங்களுக்கு உதவி செய்தீர். அதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. தகப்பனே, சிலையின் பாதங்களின் பகுதியில் நாங்கள் இருக்கிறோம். உலக ராஜ்யங்களை ஒன்றிணைக்க எத்தனையோ அரசர்கள் முயன்றார்கள். உலக நாடுகளின் சங்கத்தை உருவாக்கினார்கள், லீக் ஆஃப் நேஷன்ஸ். ஆனால் தொடர்ந்து 1ஆம் உலகப் போர், பிற்பாடு ஐநா சங்கத்தை உருவாக்கினார்கள். அதைத் தொடர்ந்து அந்த தோல்விக்கு பிற்பாடு 2ஆம் உலகப் போர். ஆமாண்டவரே, மனிதர்கள் என்ன முயன்றாலும் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி எல்லாமே பிரிந்து கிடக்கிற ராஜ்யங்களின் காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த பிரிந்து கிடக்கிற ராஜ்யங்கள் காலத்தில் நாங்கள் தேவனோடு சேர்ந்து நடக்கிறவர்களாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, தானியேலைப் போல, அவருடைய நண்பர்களைப் போல 1000 ஒருவராக எங்களை மாற்றுங்க கர்த்தாவே. பாதி உலகம் பாதி கிறிஸ்தவம் என்று, பாதி கிறிஸ்து பாதி இந்த உலகத்தின் வழிமுறைகள் என்று, பாதி மகிமை பாதி மாய்மாலம் என்று, ஆண்டவரே பாதி அனல் பாதி குளிர் என்று நாங்கள் இராதபடி, ஆண்டவரே எங்கள் தேவனுடைய வாயினால் வாந்தி பண்ணி போடப்படுகிறவர்களாக நாங்கள் இராதபடி அப்பா எங்களை காத்துக்கொள்ளுங்க. எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனலாயிருக்க உதவி செய்யும். ஆவியில் அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்படி எங்களை மாற்றும், எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். கவலையோடு கண்ணீரோடு வேதனையோடு பாரத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு சமாதானம் ஆறுதலும் சந்தோஷம் கொடுத்து, சுகவீனத்தோடு வந்தவர்களுக்கு சுகம் பலன் கொடுத்து அனுப்புவீராக கர்த்தாவே. இந்த சத்தியங்களை நாங்கள் அறிந்து புரிந்து அநேகருக்கு உம்மை அறியாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க எங்களுக்கு பலத்தை தாரும், ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆறுத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிப்பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதம் தேவதூதர்களின் காவலும் வழி நடத்தலும் நம்ம எல்லாரோடும் மீண்டும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக, ஆமென்.